ஒரு சூப்பரான சிம்பிளான வெஜிடபிள் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பேசிக்கா நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு குழம்பு, நம்ம ஈஸியாகவும் அதிகமாகவும் வைக்கிற ஒரு குழம்புனா அது கண்டிப்பாக சாம்பாராக தான் இருக்கும். அது எப்படி வைக்கிறதுன்னு இன்னைக்கு பார்த்துடலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான், பட் இருந்தாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து எங்கள் வீட்டு ஸ்டைல். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டிருக்கேன் நான். நீங்கள் ஜீரகம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான மாதிரி கொஞ்சமாக ஒரு 2 காஞ்ச மிளகா இல்லை ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டால் போதும். கருவேப்பிலை வேணும்னா இப்போவே போட்டுக்கலாம், இல்லை வேணாம்னா நீங்கள் இறக்குறப்ப போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 வெங்காயத்தை வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு எப்போவுமே நீட்டாக தான் கட் பண்ணணும். வெங்காயம் அப்போ தான் வந்து சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கு வந்து சின்னதாக பொடியாக கட் பண்ணணும். அதே நீல வாக்கிலே வந்து நான் வந்து 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. காய் சாம்பாருக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே காய் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காய் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் எப்போவுமே முருங்காய், மாங்காய் போடுவேன். இன்றைக்கி எனக்கு முருங்காய், மாங்காவும் கிடைக்கல. நீங்கள் முருங்காய், கேரட்டு, கத்திரிக்காய், பீன்ஸ் எல்லாமே போடுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். காய் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. எங்கள் வீட்டில் காய் சாம்பாரில் நிறைய காய் எதிர்பார்ப்பாங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான், நார்மலாக வீட்டில் அரைச்ச தூள் தான். உங்கள் வீட்டில் அரைச்ச தூள் இல்லைன்னா ஆச்சி குழம்பு தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக காரத்தூள் போட்டுட்டு நீங்கள் சாம்பார் பொடி வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்டே வந்து பருப்பு வந்து தோரம்பருப்பு, வெறும் தோரம்பருப்பை கழுவிட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டுட்டு பூண்டு தேவையான அளவுக்கு ஒரு 10 பல் பூண்டு போட்டுட்டு 4 பச்சை மிளகா இல்லை 2 பச்சை மிளகா அதில் போட்டு ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கேரட் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். மசிச்சு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சால் இந்த நேரத்தில் ரொம்பவே கம்மியான அளவுக்கு புளியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபிக்கும் ஹெல்த்தியான ரெசிபியும் உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் வேணும், இல்லை ஷார்ட்ஸும் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அத்தைஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். டாட்டா பாய்.